வாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போ. ஆண்டவரே தந்தீரப்பா. அதே போல நாட்களிலே இந்த பிள்ளைகளை நேர் இணைத்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலே தேவன் சகல ஆசீர்வாதங்களை தந்து வழியை முடியாத உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தாவை செபிக்கிறோம். கொண்டு நல்ல அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அவர்களை வாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சிறியதான ஒரு ஜெபத்தை பண்ணி நான் அமர விரும்புகிறேன். Dear Lord Jesus, we commit உடுமலைப்பேட்டையிலே நடந்து முடிந்தது. இன்று சொந்த ஊரிலே மக்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக இங்கே வரவேற்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணமக்கள் இன்று எவ்வளவு ஆனந்தத்தோடு அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டுருக்கணும். ஓகே, சின்னவங்க எல்லாரும் வரிசையாக கூப்பிட்றீங்க போல இருக்காங்க. சரி, ஓகே. ஏற்கனவே உடுமலைப்பேட்டையில் வாழ்த்து சொல்லியாச்சு. நான் ஒரு பாலிசி சொன்னேன். என்னன்னு ஒரு பாலிசி சொன்னேன். ஏதோ ஒரு ஏன் பேசல தெரியாது. ரொம்ப வருஷமா நிறைய அவங்களோட இருக்கிற நினைவுகள் வந்து நிறையா. அதை சொன்னா எங்களுக்கு பத்தாது, இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப எங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப எங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப கிட்டக்க இருக்கும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம சார வாழ்த்துறேன். முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கு. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கலந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அதாவது தமிழ் கவிஞர்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் வாழ்த்துவாங்களாம். மணமகனும் ரெட்டை கிழவி போல light. You are the light. You are the light. God is light. You are the only light, the potential light, the heavenly light. Then the light will lead you throughout your life. இந்த விளக்கானது பேரொழியாய கடவுளிடத்திலே அது அணுகுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது will be so bright throughout life. Light is light. Okay? Then behind you there are two letters, S and H. There are 5 vowels, A, E, I, O, U. ஆங்கிலத்திலே A, E, I, O என்கின்றது. ஆனால் அது இல்லாதபடிக்கு வேறு ஒரு vowel ஒன்று உண்டு, அதுதான் H. The H, additional vowel. In English literature we say H is additional vowel. You are the additional vowel to your wife than your father and mother. அப்பா அம்மா AEIO இருக்கலாம், ஆனால் நீங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு உயிரெழுத்தாக நீங்கள் H என்பீர்கள். You are the H. You are the additional vowel after your father and mother to your wife. Okay. In the Bible they say after marriage your love, the whole love should be with your wife, should be with your husband. That is why I told you H1. And then yes, you are single now. பயன்படுத்தி உயர்த்தி இருக்கிறார்களுக்காக கந்தசாமி புறப்பட்டு நாங்கள் எப்பொழுதுமே நினைச்சு நன்றி சொல்றோம். எங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கந்தசாமிபுரம் ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போவோம். அங்கே வந்து எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பழகுவாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க. ஒரு வித்தியாசமே இருக்காது.
ரங்கசாமி விரத்தை நாங்கள் எப்பொழுதே ரொம்ப இது பண்ணுவோம். ஸ்பெஷலி மேரி மேக்ஸ்வெல் அவர்களுடைய அந்த ஒரு முயற்சியினால இந்த தேங்க்யூ மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியும் அதே மாதிரி சரி அம்மாவால் இனியும் வரணும். என்ன படம் வருஷம் வரணும். வந்து மக்களோட அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீ உதவி செய்யணும். ரெண்டுமே வெரி வெரி ஹாப்பி டு see you both a perfect couple and you understand both each other. That's more important in the life. No, it's different culture people come together. They have to adjust so many things. Otherwise, it won't be right. And I think Harry is a very best husband and son-in-law for us. And we are very, very happy. Your life will be happiest at this day throughout life. We must visit Kanasamipuram always and bless the children and encourage the children of Kanasamipuram. We expect you to be one of the family and never forget Kanasamipuram. Okay? God bless you. We love you. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அது பழக்கதோஷம் செய்தி வந்துருச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப க்ளோஸாக பழகுவோம், நல்லா விளையாடுவோம். ரொம்ப சண்டையாக தான் இருக்கும். ஏன்னா பாம்பேலேருந்து வரும்போது நிறைய விளையாட்டு நம்மளாம் வச்சிருப்பான், விளையாண்டுருப்பான். நான் பிடுங்குவேன், சும்மா ஆச்சு அழுவான், ஆற்று திட்டுவாங்க, திருப்பி வருவோம், ஒன்றா விளையாடுவோம். விளையாட்டு பிள்ளைய பார்த்ததும் இப்போ கல்யாணம் பண்ண பார்க்குறோம். ஆண்டவர் வந்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கூடிய பெருகி கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், தேங்க்ஸ். ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல உள்ள ஒரு பையனோட என்னை கல்யாணம் முடிக்கிறேன்னா அண்ணனோடையும் அண்ணினோடையும் சப்போர்ட்னால தான். ஏன்னா என் பொண்ணு சொல்லிட்டா எங்க அத்தை எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல என்னோட மேரேஜ் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வைக்கிறதா இருந்தா முதல் ரீசன் எங்க அத்தை, அவங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி டெய்சிராணி. அதே மாதிரி நானும் அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். எங்க சித்தி வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை எங்கள் சித்தி தான் வளர்த்துனாங்க. அவங்க வாழ்ந்த இடம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னுடைய தாய் தகப்பனோ என்னுடைய கூட பிறந்தவர்கள் இடத்துலையும் நாங்கள் வைக்கவில்லை இந்த கல்யாணத்தை. ஆனால் மன்னிக்கவும், ஏன்னா கல்யாணம் முடிக்க போகிறது அவ. ஸோ அவளுடைய ஆசைக்கு இணங்க நாங்கள் அந்த இடத்த டிசைட் பண்ணோம். அப்புறம் எங்கள் சித்தியினுடைய நினைவுகள் இன்னைக்கு நான் ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் ஒரு குருவா இருக்கிறேன்னா எங்கள் சித்தியோட எங்களுக்கு சொல்லி கொடுத்த டான்ஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பேச்சு திறனாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் சித்தியால் தான். அதனால நானும் நினச்சேன் எங்கள் சித்தி வாழ்ந்த இடத்துல தான் அந்த என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வந்துட்டாரு, ஜபஸ்டன் அண்ணன். அண்ணா ஒரு 2 minutes
பாப்பாவை ஸ்மைலிய 2 மினிட்ஸ் உன்னோட வாயால வாழ்த்திருந்தா வானா ஃபீலா இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது எங்க ரவியெல்லாம் ரொம்ப குட்டி பையன், இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்கிறாங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இப்போ உள்ள ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு நம்ம எதுவும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லாம் நம்மளை விட இப்போ அட்வான்ஸாக இருக்காங்க. நான் உங்களை விட சீனியர் சிட்டிசன், உங்களை விட நான் சீனியர் சிட்டிசன். அதனால நீங்க எல்லாம் இப்போ அப்டேட்டா இருப்பீங்க. இருந்தாலும் பிறர் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு உங்களை விட யங்கர் ஜெனரேஷன் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வாழ்ற மாதிரி, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிற மாதிரி நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அது மாதிரி நீங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மண்ணில் உள்ள குழந்தைகளை எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. இன்னும் வைக்க வேண்டியதுல வைப்பா, நிறைய ஸ்வீட் வைங்க. இந்த இதுல ஸ்வீட் கேசரில வந்துச்சா? எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் சிறப்பா இருக்கு. ஓகே. தேங்க்யூ. நீங்களாம் வந்தது வந்து